ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாடகைதாரர், அதாவது ஒரு வீட்டில் வாடகை குடியிருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு வீட்டினுடைய உரிமையாளர், நீங்கள் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் 2 பேருமே வந்து தெரிஞ்சுக்கணும். புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் ரூல்ஸ் 2025 இருக்கக்கூடிய ஒரு கீ ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் 2 months ரெண்ட் ஃபார் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் நம்ம வாடகை குடியிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான வீடுகளுக்கு வந்து அதிகபட்சமாக அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் 2 மாதத்துக்கான ரெண்ட் அமௌண்ட்டு தான் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போகிற வீட்டுக்கான வாடகை 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதத்துக்கான வாடகை எவ்வளவு? 20,000. 20,000 தான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுவே வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ், இப்போ வந்து ஒரு கடை வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா 6 months ரெண்ட்டை தான் வந்து 6 மாதத்துக்கான ரெண்ட்டை தான் அவங்க டெபாசிட் அமௌண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 days ரிட்டன் நோட்டீஸ் ரிக்வைர்டு ஃபார் ரெண்ட் இன்க்ரீசஸ். இப்போது அவங்க வாடகை அந்த வீட்டுக்கான வாடகையை வந்து உயர்த்துகிறாங்க அப்படின்னா 90 நாளைக்கு முன்னாடியே ரிட்டர்னில் வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும். இந்த மாதிரி நாங்கள் 90 நாளைக்கு அப்புறம் வாடகை இவ்வளோ அமௌண்ட்டில் இருக்கிறது இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறது நோட்டீஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த பாருங்கள், லேண்ட்லார்ட்ஸ் மஸ்ட் நவ் ப்ரொவைட் அட்லீஸ்ட் 3 months ரிட்டர்ன் நோட்டீஸ் ஃபார் எவிக்ஷன். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த வாடகைதாரரை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்து கொடுத்துடணும். நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணிக்கோங்க. அதில் இந்த ரிட்டர்ன் நோட்டீஸில் தெளிவான இது வந்து கொடுக்கணும், ரீசன் வந்து கொடுக்கணும். என்ன காரணத்துக்காக உங்களை நாங்கள் காலி பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிற தெளிவான ஒரு ரீசன் கொடுத்துடணும். 3 மாதத்துக்கு முன்னாடியே லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் 2 பேருக்கும் பொதுவான ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். மேண்டடரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ரெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி தோஸ் லாங்கர் தென் 11 months மஸ்ட் பி ரெஜிஸ்டர்டு. இப்போது நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எவ்வளோ நாள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 11 மாதம் வரைக்கும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி காமனாக எல்லோரும் மென்ஷன் பண்ணுறது 11 மாதம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக 11 மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 மாதத்தை தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், அந்த ஸ்டாம்ப் டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தமிழ்நாட்டிலையும் இதே ரூல்ஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1% ஆனுவல் ரெண்ட்டு. ஒரு வருஷத்துக்கான ரெண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதில் 1% அல்லது அதிகபட்சம் 20,000 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதனால தான் எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 11 months வேலிடிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டாவதாக டிஜிட்டல் ஸ்டாம்பிங். ஸ்டாம்ப் டியூட்டி மஸ்ட் பி பெய்டு ஆன்லைன் ஃபார் டிஜிட்டல் ஸ்டாம்பிங். இப்போ வந்து டிஜிட்டல் ஸ்டாம்பிங் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது என்னது, முத்திரைத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரம், நம்ம வந்து பத்திர பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 20 ரூபா பத்திர பேப்பரில் வந்து நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 100 ரூபா பத்திர பேப்பரில் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி டெபாசிட், த மேக்ஸிமம் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் லேண்ட்லார்ட் கேன் சார்ஜ் இஸ் 2 months. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 2 மாதத்துக்கான ரெண்ட்டை தான் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வாங்கணும். ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வாடகை வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா 90 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் பீரியட் வந்து கொடுத்துடணும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் முக்கியமான பாயிண்ட். ரெண்ட் பேமெண்ட்ஸ் எக்ஸீடிங் 5,000 per month ஆர் டு பி மேட் டிஜிட்டலி டு என்ஷூர் எ கிளியர் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட். இப்போது ரெண்ட் மாதம் வாடகை வந்து 5,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக பண்ணுங்கள். ஒன்று வந்து நெட் பேங்கிங் பயன்படுத்தியோ யூபிஐ பயன்படுத்தியோ டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கட்டாயம் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்காக டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய உரிமையாளருக்கு டேக்ஸ் போகிறது இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஃபார் லேண்ட்லார்ட்ஸ், அதுக்கப்புறமா அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். எவிக்ஷன் நோட்டீஸ் 3 months பிஃபோர் வந்து கொடுக்கணும். யார் வாடகைக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு எவிக்ஷன் நோட்டீஸ் அப்படின்னா வீட்டை காலி பண்ண சொல்கிறதுக்கான நோட்டீஸ் பீரியட் 3 மாதம் முன்னாடியே கொடுக்கணும். டிடிஎஸ் எக்ஸம்ஷன் வந்து பாருங்கள், த டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ரெண்டல் இன்கம் ஹேஸ் பீன் ரைஸ்டு டு 6 lakh per year. ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா அந்த டிடிஎஸ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை டிடிஎஸ் லிமிட் படி.
இதே வந்து இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து வேலைக்கும் போயிட்டு சேலரியும் வாங்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது கூடுதலாக வருமானமும் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வருமானம் வந்துட்டுருக்க நபர்களுக்கும் இதே ரூ. 6,00,000 லிமிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒன்லி ரெண்டல் மட்டும்தான் உங்களுக்கான இன்கம் அப்படின்னா மட்டும்தான் ரூ. 6,00,000 லிமிட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்ததாக டேக்ஸ் ரிப்போர்ட்டிங். ரெண்டல் ஏர்னிங்ஸ் ஆர் நவ் கேட்டகரைஸ்ட் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி. அந்த ரெண்டல் ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எது கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா கேட்டகரைஸு இன்கம் ஃப்ரம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு அந்த வீட்டினுடைய மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டின் உரிமையாளரினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேஜர் ஸ்ட்ரக்சரல் அண்டு மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸஸ். அந்த பில்டிங் ஏதாவது உடஞ்சிருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு, டோர் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேஜர் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸஸ் மட்டும்தான் வந்து வீட்டினுடைய உரிமையாளரின் இது பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லப்படுது. அடுத்ததாக இப்போ வாடகை குடியிருக்கோம் அப்படின்னா வாடகை குடியிருக்கவங்களுக்கான ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள். டெனன்ட்ஸ் கேனாட் பி எவிக்டட் before the end of the agreed upon lease period unless they fail to pay rent for over 2 months or use the property for an unagreed purpose. அதாவது வாடகைக்கு குடியிருக்கவங்கள தேவையில்லாமல் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் காலம் முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து அனுப்பக்கூடாது. அப்படி நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று, அவங்க 2 மாதம் தொடர்ந்து அந்த வாடகை அமௌண்ட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு நீங்கள் உடனே அனுப்பலாம். அல்லது அந்த வாடகைக்கு குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு ஒரு ரீசனுக்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம அக்ரிமெண்ட் போட்டது வந்து வீடு குடியிருக்கிறதுக்கு மட்டும் தான், பட் அவங்க வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த வாடகைதாரர்களை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வாடகைதாரர் யார் வந்து குடியிருக்காங்களோ, வாடகை குடியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த மைனர் சேஞ்சஸ், அதாவது டே டு டே மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு தண்ணி லீக் ஆகுது பைப்பில், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சேஞ்சஸ் டேமேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் வாடகை குடியிருக்கவங்க தான் வந்து பொறுப்பு. அவங்க தான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட் சார்ஜஸ். ஆல் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜங்க் ஃபீஸ் அண்ட் நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் மஸ்ட் பி கிளியர்லி டிஸ்க்ளோஸ்ட் பிஃபோர் சைனிங் த அக்ரிமெண்ட். அதே மாதிரி டெனன்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் a 30-day நோட்டீஸ் பிஃபோர் வெக்கேட்டிங் த ப்ராப்பர்ட்டி. இப்போது வாடகைதாரர்கள் அவங்களுக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு வந்து 90 நாள் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும், வாடகை குடியிருக்கவங்கிட்ட நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வாடகைதாரர் நம்ம வந்து வாடகைக்கு போய் குடியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா 30 நாளைக்கு முன்னாடியே அந்த வீட்டின் உரிமையாளருக்கு இந்த மாதிரி சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், அல்லது நோட்டீஸ் கொடுத்துடணும். இந்த மாதிரி நாங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் காலி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லணும். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ். அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்னுடைய முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், 11 மாதத்துக்கு மேலே அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கான ரூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ 11 மாதம் அல்லது 11 மாதத்துக்குள்ளே தான் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் லீஸ் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக ₹100 ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணி ஓனர் கையெழுத்து, உங்கள் கையெழுத்து, 2 பேரும் வாடகைக்கு யார் குடியிருக்காங்களோ அவங்க கையெழுத்தெல்லாம் போட்டாவே போதுமானது. அதை ரெஜிஸ்டர் வந்து பண்ண தேவையில்லை. இதுவே வந்து 11 மாதம் அல்லது அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த என்டையர் லீஸ் பீரியடுக்கு டோட்டல் ரெண்ட் எவ்வளவு, உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த 3 வருஷத்துக்கான மொத்த வாடகை அமௌண்ட் எவ்வளவோ அதில் 1% அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்லேயும் 11 மாதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.